Hello friends, welcome to PHP Tamil tutorial part 32. நான் சீனோ. நான் போன கிளாஸ்ல பாராமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்தோம். இப்போ பார்த்தோம்னா நாம இந்த ஃபங்க்ஷன்ஸை நாம இப்போ நான் மேலே எழுதினா கீழே கால் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் சொன்னேன் இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஒரு டைம் எழுதிட்ட போதும் எத்தனை டைம் வேணாலும் கால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ புதுசாக ஒரு பேஜில் நம்ம இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு நான் புதுசாக ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் நான் சிம்பிளாக PHP நேம் போட்டுக்கிறேன். நான் PHP ஃபைல் எழுதுறதுனால இதை நான் சேவ் பண்ணுறத பாருங்கள். இது ரொம்ப இப்போது சேவ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் சேவ் பண்ணுறது பார்த்தோன்னா ஃபைல் அப்படின்னு நான் நியூ ஃபோல்டரில் ஃபைல் அப்படின்றதுல இப்போ இன்னொரு நேம் கொடுக்குறேன். நியூ ஃபைல் அப்படின்ட்டு கொடுத்துட்டு .php அப்படின்னு கொடுத்துட்றேன். பார்த்தோன்னா நான் சேவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா PHP ஃபார்மேட்டில் இருக்குது. நம்மளோட மொதல் ஃபைல் பார்த்தோன்னா ஃபைல் அப்படின்னு இருக்குது. இங்கே நான் கிரியேட் நியூ ஃபங்க்ஷன்றதுக்குள்ள யூஸிங் யுவர் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதுறேன். நார்மலாக ஃபங்க்ஷனே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் பார்த்தோன்னா நம்ம சேவ் பண்ணியிருக்கிறது file.php அப்படின்னு இருக்குது. இந்த file.php நான் நியூ ஃபைல் அப்படின்றதில் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். அது போனால் நம்ம இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவோம். பார்த்தோன்னா நான் இந்த tune அப்படின்ற ஃபங்க்ஷனை அதில் எப்படி கால் பண்ணுறேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது இங்கே நான் வேரியபிள் எதுவும், அதாவது வேரியபிள் 1 வேரியபிள் 2 அப்படின்றதெல்லாம் நான் எதுவும் கொடுக்கல. இது போன கிளாஸில் பார்த்தோன்னா நம்ம கொடுத்துருந்தது. ரெஃப்ரெஷ் பண்ணால் இப்போ ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த tune ஃபங்க்ஷனை இந்த நியூ ஃபைலில் எப்படி கால் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம சேவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்க்ளூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ப்ராக்கெட் போட்டு நம்மளோட ஃபைல் நேம், அதாவது நம்ம அங்கே என்ன சேவ் பண்ணோம் அப்படின்றத கால் பண்ணுங்கள். file.php அப்படின்றது தான் நம்மளோட இது டபுள் கொட்டேஷனில் போடுங்க. பார்த்தோன்னா நான் சேவ் பண்ணிடுறேன். நம்ம இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறது பார்த்தோன்னா இந்த file.php அப்படின்றது. ஸோ இப்போ அதை தான் நம்ம file.php அப்படின்ட்டு நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நான் கால் பண்ணுறேன் பாருங்கள். சாரி, செமிகோலன் போட்டுருங்க. ஏகோ அப்படின்ட்டு என்னோடய ஃபங்க்ஷன்ஸ் நான் கால் பண்ணுறேன். ஆன்சர் அப்படின்னு எழுதுறேன். ஆன்சர் இஸ் அப்படின்னு எழுதிட்டு இப்போ என்னோடய ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஆன்சர் இஸ் ப்ராக்கெட்டில் ஃபங்க்ஷன் சீனு, சாரி ப்ராக்கெட் வெளியில் போடணும். சீனு இதில் நான் வேல்யூஸ் கொடுக்குறேன். 10,20 அப்படின்றது என்னோடய வேல்யூ. செமிகோலன் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ பார்த்தோன்னா நான் இங்கே எழுதியிருக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். அதாவது 10 + 20 ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன். சரி, இங்கே ஃபைல் நியூ ஃபைல் டாட்னு பண்ணோம். நம்ம கால் பண்ணியிருக்கிறது பார்த்தோன்னா நியூ ஃபைல் அப்படின்றது தான், நியூ ஃபைல்.php அப்படின்றத தான் கால் பண்ணியிருக்கோம். சரி, நெட்டுக்கு போயிடுச்சு. நியூ ஃபைல்.php பார்த்தீங்கன்னா தெரியும். ஆன்சர் இஸ் 30 அப்படின்னு வந்திருக்கு. இங்கே பார்த்தோன்னா நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்போது 100 கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு அப்படி பார்சலில் பாருங்கள் டிஸ்பிளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 120 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை ஒரு இதில் எழுதிட்டு, அதாவது ஒரு ஃபைல் எழுதிட்டு இன்னொரு ஃபைல் கால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை இந்த ஃபைல் இந்த பேஜில் மட்டும் இல்லை, அதாவது இந்த PHP ஃபைல் மட்டும் இல்லை, எத்தனை PHP ஃபைல் எழுதினாலையும் நம்ம இந்த file.php அப்படின்றத நம்ம இன்க்ளூட் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே இன்னொரு ஃபைல் எக்ஸாம்பிளுக்கு இதை நான் காப்பி பண்ணிடுறேன்.
காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இது பண்ணிடுறேன். இப்போ வந்து இங்கே வந்து இன்னொரு நேம் கொடுக்குறேன் மணி அப்படின்ட்டு. இப்போ நான் இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் ஒன்று தான். நான் வந்து இப்போ இங்கே வந்து அதே ஃபங்க்ஷனுக்கு ஏக்கோ அப்படின்னு போட்டு மணி அப்படின்றத கால் பண்ணுறேன். மணிக்கு 80, ஒரு 20 அப்படின்னு கொடுத்துட்டு செமிகோலன் போட்டுடுறேன். பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 100 அப்படின்னு வந்திருக்கு. கொஞ்சம் கேப் வரட்டும். சேவ் பண்ணிட்டு வேல்யூ மாத்திரம் 1 போடுறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். பார்த்தீங்கன்னா பாருங்கள் நியூ லைனில் வரும். சாரி, இங்கே தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். செமிகோலன் போடல. நீங்கள் அதை எழுதும் போது போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் 200 அப்படின்னு வந்திருக்கு, 120 அப்படின்னு வந்திருக்கு. அது நம்ம இங்கே கொடுத்துருக்க வேல்யூ நம்மளுக்கு வந்து நம்ம எழுதியிருக்கிறது பார்த்தோன்னா இப்போ ஒரே ஃபைல் தான். நான் இன்க்ளூட் பண்ணது ஒரே ஒரு ஃபைல் தான். ஆனால் பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் 2 எழுதியிருக்கேன். இங்கே நம்ம எத்தனை ஃபங்க்ஷன் எழுதுறோமோ அத்தனை ஃபங்க்ஷனை நம்ம இன்க்ளூட் அப்படின்னு போட்டு இப்போ சிஎல்லாம் எப்படி நம்ம ஹெட்டர் ஃபைல் போடுறோம் அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஒரு ஃபைலை வச்சுட்டு நம்ம எத்தனை புதுசாக நம்ம PHP டாக்குமெண்ட் எழுதும்போது நம்ம வந்து அதை ரிப்பீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம ஓனாக ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் வந்து எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.